வணக்கம். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு திருமாவளவன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். வருக வருக என்று அழைக்கிறோம். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு அம்பேத்கர், தேவர், எல்லா தலைவர்களும் இருக்காங்க. அந்த தலைவர்களை எந்த சாதியை சார்ந்தவங்களும் கலந்து கொள்ளலாம். எந்த சாதி இந்த சாதி கலந்து கொள்ளக்கூடாது என்று எந்த ஒரு சாதியும் சொல்லறதுக்கு உரிமையும் இல்லை, அவங்களுக்கு அந்த வழிமுறையும் இல்லை. ஆகையால் எல்லா சாதி தலைவர்களும் எல்லா சாதி மக்களும் உயர வேண்டும், சண்டை சத்தம் இல்லாமல் வாழ வேண்டும் என்றுதான் எல்லோரும் சாதி தலைவர்கள்லாம் பாடுபட்டிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி சுதந்திரத்துக்காகவும் எல்லா சாதி சமயமும் சேர்ந்து தான் சுதந்திரத்துக்கும் பாடுபட்டிருக்கிறாங்க. சுதந்திரம் கிடைச்சதுக்கு பிறகு சாதி சண்டையால் அந்த சமுதாயத்தை பிரித்து அந்தந்த சமுதாயமும் ஒரு பதற்ற நிலைமையிலும் பயந்தும் ஓடி ஒளிஞ்சும் பாமர மக்கள்களாம் வாழக்கூடிய வகையில் சாதியை ஒரு பிம்பமாக காமிச்சு அரசியல்வாதிகளும் அரசு ஊழியர்களும் அந்தந்த கட்சியை சார்ந்த ஆளக்கூடிய கட்சிகளும் இது நாள் வரைக்கும் செய்து கொண்டிருந்ததை இன்று மக்கள் உணர்ந்து பாரதி ராஜா எடுக்கப்பட்ட திரைப்படத்தை பார்த்தும் மாரி செல்வராஜ் திரைப்படத்தை பார்த்தும் இதற்குள் ஏன் அரசியல்வாதிகளுக்குள்ளே சண்டை வரவில்லை, அரசியல்வாதிகளுக்குள்ள அடுத்தடுத்து வேறு வேறு கட்சியில் மாறிக்கிறாங்க, ஆனால் பொதுமக்களாகிய நாம் ஒருவருக்கு ஒருவர் விலகி போகிறோம் என்பதை இன்று படித்த சமுதாயம் உணர்கிறது. ஆகையால் அந்த சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய அனைத்து சாதி கட்சி தலைவர்களும் உணர்ந்து அந்தந்த சாதிக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்க வேண்டுமோ அதை பெற்றுத்தருவதற்கு தான் சாதி கட்சியுடைய தலைவர்கள். அந்த சாதி கட்சி தலைவர்கள் அந்தந்த செயல்களை நிறைவேற்றிவிட்டு மக்களுக்கு சேவை செய்து இருக்க வேண்டும். தோல் திருமாவளவன் அவர்கள் யாரும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தேசிய தலைவரை அந்த ஃபங்க்ஷனுக்கு போய் கலந்து கொள்வதற்கு காவல்துறை அந்த அந்த சமுதாயத்திட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு பின்னாடி ஆரம்பித்த நான் தமிழர் கட்சி எல்லா சாதி கட்சி தலைவர்கிட்டையும் போயிட்டு வந்துட்டார், கொடியேற்றிட்டு வந்தாச்சு. அது மாதிரி எல்லா சாதி கட்சி தலைவர்களையும் நாம் அந்த சாதி உடைய மக்களையும் சார்ந்து நாம் செயல்பட வேண்டும். இனிமேல் எல்லா சாதி மக்களுக்கும் ஓட்டு உரிமை வேண்டும் என்று இந்த 2026 தேர்தலுக்கு முன்னாடி திருமாவளவன் அவர்களும் எல்லா கட்சி தலைவர்களும் ஒன்று சேர்ந்து 2026 தமிழ்நாட்டு தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி கையில் குத்தி ஓட்டு போடும் முறை வேண்டும், இவிஎம் மிஷினை புறக்கணிக்க வேண்டும் என்று மக்களுக்கு எல்லா சாதி கட்சி தலைவர்களும் அந்தந்த சாதிக்கு ஓட்டு உரிமையை பெற்றுக் கொடுத்து நல்லாட்சி மலர எல்லா சிறு கட்சிகளும் ஒன்று சேருங்க. பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. நான் நேரடி ஒளிபரப்பில் எந்த விதமான சாஃப்ட்வேர் உதவி இல்லாமல்
அந்த மிஷினில் எப்படி குற்றம் செய்ய முடியும்னு நிகழ்த்தி காட்ட நான் தயாராக இருக்கிறேன். ஏன் இந்தியா பிரதமரை தாமரை சின்னத்துக்கு 100 ஓட்டு போடட்டும். காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி 100 ஓட்டு கை சின்னத்துக்கு போடட்டும். திருமாவளவன் உடைய பானை சின்னத்தை இவர் ஓட்டு போடாமலே அந்த மிஷின்கிட்ட போகாமல் வெற்றி பெற வைக்கிறேன். அப்போ இப்படிப்பட்ட ஒரு மிஷினில் எல்லா சாதி மக்களும் ஏமாறுவதை வேடிக்கை பார்த்து விட்டு இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சிக்கு போகிறது, அந்த கட்சியிலேருந்து இந்த கட்சிக்கு போகிறது, கட்சி ஆரம்பித்த நாள்லேருந்து கொள்கை அந்த சாதிக்காக அந்த கோரிக்கை நிறைவேறுவதற்காக யார் செயல்படுறாங்க, யாரும் செயல்படலை. அப்போ சிறு கட்சி பூரா நம்ம ஒன்று சேர்ந்து அதுக்கு என்ன வழின்னு நம்ம பார்க்க வேண்டும். ஆகையால் சிறு கட்சியில் பூரா அந்தந்த சாதி தலைவர்கள் அந்தந்த சாதி மக்களுக்கு ஓட்டு உரிமையை பெற்றுக் கொடுத்தால், ஏற்கனவே முன்னாடி தேசிய தலைவர்கள் செயல்பட்டது போல் நீங்களும் எல்லா சாதி கட்சி தலைவர்களும் செயல்பட்டதாக அர்த்தமாகும். இவிஎம் மிஷினை 2026 தேர்தலில் புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்லி, அதே மாதிரி இதனுடைய வாசகம் பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு தமிழக முதலமைச்சர் கார்த்திகா என்ற மாணவிக்கு 5 கோடி ரூபா கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்க தவறினால் ஜெயபாண்டியிடம் போட்டிக்கு வர வேண்டும். சென்னையில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும். அதே மாதிரி சென்னையில் 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும். ஒரு தினக்கூலி ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு வேலை வாய்ப்பும் கொடுக்க இருக்கிறேன். மாணவ மாணவிகளுக்கு வேலை கொடுத்து, அதே மாதிரி கார்த்திகா கவுடி பிள்ளையரை சிறப்பு விருந்தினராக அழைத்து அந்த கார்த்திகாவை ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு சிறப்பு விருந்தினராக அழைத்து அந்த தங்கப்பதக்கத்துக்காண்டி எத்தனை கபடி பிளேயர்கள் டீம் வந்தார்களோ அந்த கோச்சர்களையும் அழைக்க இருக்கிறேன். இந்த வேலை வாய்ப்பு கொடுக்கும்போது, இந்த கல்விக்கு சம்பளம் கொடுக்கும்போது, சோறு போட்டார்கள் கல்விக்கு, சத்துணவு போட்டார் கல்விக்கு, ட்ரெஸ்ஸு என்னென்னமோ செய்தார்கள் கல்விக்கு. உலகத்திலே முதல் முறையாக ஒரு தினக்கூலி ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு படிக்கிற பிள்ளைக்கு படிக்கிற நாளை வேலை பார்த்த நாளாக கருதி சம்பளம் கொடுக்க போகிறேன். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. அந்தந்த சாதி தலைவர்கள் கட்சி சார்பாக அந்தந்த சாதி மக்களுக்கு உண்மையான ஓட்டு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுக்குமாறு 2026 தேர்தலுக்கு முன்னாடி இந்த மக்களுக்கு ஓட்டு உரிமையை பெற்றுக் கொடுத்துட்டு தேர்தலில் நில்லுங்க என்று சொல்லி விடைபெறுகிறேன். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. அடுத்த டைமில் பேசுவோம்.